பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சகரியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் உன் நடுவில் வாசமணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கம்பீரித்து பாடுங்கள். ஆம், கர்த்தராகிய கிறிஸ்து அவர் வந்து நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ண போகிறார். இதே 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே தொடர்ச்சியாக கர்த்தர் என் உள்ளத்திலே பாரப்படுத்துகிற ஒரு காரியம், கிறிஸ்துவனுடைய வருகை என்று ஒரு நிலை இருந்தாலும், தேவனுக்கு முன்பதாய் தேவ பிள்ளைகளாகிய நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை சுய பரிசோதனை தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே அச்சுறுத்துதலுக்காக பயமுறுத்துதலுக்கான செய்தி அல்ல, நாம் நம்முடைய நிலையை உணர்ந்து தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய காரியங்களுக்கு நாம் ஆயத்தத்தோடு இருக்கிறோமா என்கிற ஒரு எச்சரிப்பை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். செப்பனியா 3:14 பார்க்கிறபடி, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் இது எல்லாம் கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையை குறித்திருக்கிறது. ஆனால் இந்த வசனம் அவருடைய 2ஆம் வருகையையும் குறிப்பிடுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வந்து நம் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் வரப்போகிறார், மிகவும் சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். 2026ஆம் ஆண்டு ஆகிறது. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறவில்லையே, எப்பொழுது வருவார் என்று சொல்லி எல்லோரும் காத்து கொண்டிருக்கின்றனர். உண்மையாகவே எல்லா சிருஷ்டிகளும் அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசு மணவாளனாய், யூத ராஜ சிங்கமாய், இஸ்ரவேலின் ராஜாவாய், சேனைகளின் கர்த்தராய், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவராய் நம் நடுவிலே அவர் வரப்போகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அவர் நம் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிற தெய்வமாய் இருக்கிறார். ஆகவே அவரை நீங்கள் உங்கள் வாழ்விலே, ஒருவேளை இதற்கு முன்பதாக நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்பது சாத்தியமல்ல, காரியமல்ல. இந்த நிமிடத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி, கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை செப்பனிட்டு அவருக்கு பிரியமாய் வாழுங்கள். அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அவருடைய நாமத்திற்கு பயந்து நடங்கள். அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு பிரகடனப்படுத்துங்கள். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கள். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். மாரநாதா, கிறிஸ்து இயேசுவே சீக்கிரம் வாரும். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தையின் மூலியமாய் எங்கள் நடுவிலே வந்து நிற்கிறீர் என்று சொல்லி நாங்கள் இந்த வார்த்தையை பார்க்கிறோம். நாங்கள் மகிழ்ந்து கலிகூர்ந்து பாடி, ஓ உம்முடைய நல் வருகையை நாங்கள் விசேஷ நாளாய் எண்ணி உம்முடைய சமூகத்தில் இன்னும் ஆர்வமாய் கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.